ஹாய் வெல்கம் டு லேசி டு ஆக்டிவ். நீங்கள் நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ப்ரெஸ் பட்டன் மிஷின் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிஷின் பேக்கேஜ் இப்படி தாங்க இருக்கும். வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துப்போம். ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மிஷினும் கொஞ்சம் பட்டன்ஸும் இருக்கும். மிஷினை எப்படி லாக்லேருந்து எடுக்கிறதுனா, நம்ம குரடை அழுத்தும் பார்த்திங்களா, அதுமாரி அழுத்துனிங்கன்னா கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். லூஸ் கொடுக்கும்போது லாக் ஒன்று இருக்கும், மேலேருந்து கீழே ஓப்பன் பண்ணுற மாதிரி வீடியோவில் பண்ணியிருப்பேன் பாருங்கள். அதை ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா மிஷின் லாக்லேருந்து ஃப்ரீ ஆகிடும். பட்டன்ஸ் பார்க்கலாம். பட்டன்ஸ் 3 டைப் இருக்கும். ஃபஸ்ட்டு டைப் எப்படி இருக்கும்னா, ஒரு சர்க்கிளில் 4 நீடில் வச்ச மாதிரி இருக்கும். இது தாங்க வீடியோவில் காட்டுற மாதிரிங்க. இதுதான் ஃபஸ்ட் டைப். செகண்ட் டைப் எப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்கும், சென்டரில் ஒரு சர்க்கிள் வச்ச மாதிரி இருக்கும். ஓகே. தேர்ட் டைப் எப்படி இருக்கும்னா, ஃப்ளாட்டாக இருக்கும், அது மேலே ஒரு மணி வச்ச மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ நம்மளுக்கு எந்த இடம் தேவையோ அதை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நான் என் பொண்ணோட யூனிஃபார்மில் ஷோல்டர் கழண்டு உழுவுது, கலராமல் இருக்கிறதுக்காக ரெடி பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரெஸ் பட்டன் எடுத்திருக்கேன். ஒன் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 4 பட்டன்ஸ் தேவைப்படும். அந்த நீடில் மாதிரி இருக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் 2ம், இன்னொன்று ஃப்ளாட்டில் ஒன்றும், அந்த மணி வச்ச மாதிரி ஒன்று இருக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் ஒன்றும். இது எது மேலே வரும் எது கீழே வருங்கிறத நீங்கள் நல்லா கவனமாக பார்த்துக்கணும். ஃப்ளாட்டாக ஒரு பீஸ் இருக்கும், அதில் ஹோல் இருக்கும்னு சொல்லியிருப்பேன். அந்த பீஸ் தான் நீங்கள் கவனமாக பார்க்கணும். அது எப்படி இருக்கணும்னா, ஒன் சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா ஹோல் பெருசாக இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஹோல் சின்னதாக இருக்கும். அந்த ஹோல் சின்னதாக உள்ள சைடு தான் மேல் சைடு வரணும். மணி வச்ச பீஸ் அந்த சின்ன ஹோல்குள்ளே போய் லாக் ஆகிற மாதிரி வரும். அந்த பெரிய ஹோல் உள்ளது கீழே வரும். அந்த இடம் மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த ஃப்ளாட்டாக உள்ள பீசஸ் ஹோல் சின்னதாக உள்ளது மேலே பார்த்து நம்மளை பார்த்து இருக்கணும். ஹோல் பெருசாக உள்ளது கீழே இருக்கணும், துணியில் இருக்கணும். பட்டன் பொசிஷன் துணியில் எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ மிஷினில் அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். கொஞ்சம் உல்ட்டாவாக பண்ணணும். ஃப்ளாட்டாக ஒரு சைடு இருக்கும், ஹோல் உள்ள மாதிரி ஒரு சைடு இருக்கும் மிஷினில். அதில் ஃப்ளாட்டாக உள்ள சைடில் அந்த சர்க்கிளில் பின் மாதிரி உள்ளதை வைக்கணும். அந்த பின் நம்மளை பார்த்த மாதிரி அந்த சர்க்கிள் அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் உள்ள மாதிரி வச்சுருங்க. ஆப்போசிட் சைடு ஒரு ஹோல் இருக்கும். டபுள் சைடு ஹோல் உள்ள பட்டனை அந்த இடத்துல வைக்கணும். இப்போ கிளாத்தில் ஸ்மால் ஹோல் நம்மளை பார்த்து இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போனா இந்த மிஷினில் வைக்கும்போது அந்த ஸ்மால் ஹோல் மிஷினை பார்த்த மாதிரி வைக்கணும், பெரிய ஹோல் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பின் மாதிரி பண்ணுவோமா, அப்போ அது கரெக்டாக வரும். ஓகேங்களா. பட்டனை மிஷினில் நான் சொன்ன மாதிரி வச்சுட்டு மிஷினுக்கு சென்டரில் கிளாத்தை விட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பட்டன் ரெடி ஆகிடும். இது ஒன் சைடு தான். இது இன்னும் லாக் பண்ணுறது நம்ம ரெடி பண்ணணும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். இது என் பொண்ணோட யூனிஃபார்ம் ஷோல்டர் கழண்டு உழுவுங்கிறதுனால இது ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போ ஷர்ட் எடுத்துக்கிறேன், அதில் எந்த இடங்கிறத மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அது எப்படி இது பண்ணணும்னா, இதில் ஒரு ஸ்மால் சேஞ்சஸ். அந்த பின் வச்சோம் பார்த்தீங்களா ஃப்ளாட் சர்ஃபேஸில், அது அப்படியே தான் வருங்க. ஆப்போசிட் சைடில் ஹோல் உள்ள பிளேஸில் டபுள் சைடு ஹோல் உள்ள பட்டன் வச்சோம்ல, அது வைக்காமல் இதில் மணி மாதிரி ஒரு பட்டன் இருக்கும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை இந்த இடத்துல வைக்கணும். இப்போ அந்த மணி மாதிரி உள்ள பிளேஸ் நம்மளை பார்த்து இருக்கணும் கிளாத்தில் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அப்போனா மிஷினில் வைக்கும்போது எப்படி வைக்கணும், உல்ட்டாவாக வைக்கணும். அந்த மணி அந்த மிஷினுக்குள்ளே அந்த ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு அதே சேம் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு பின் பண்ணிங்கன்னா ரெடி ஆகிடும். வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி போடுறது பட்டனுங்கிறதையும் காமிச்சிருக்கேன் வீடியோவில் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.